என்ன சார் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க? எக்ஸிஎம் கேஸ் கன்க்ளூஷனுக்கு வந்துருச்சு போல இருக்கு. ஆல்மோஸ்ட். என்ன சார் அது மர்டர்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆஃப் கோர்ஸ். சார் நீங்க டீல் பண்ணிட்டு இருக்கிற கேஸ் ரொம்ப டேஞ்சர்னு எனக்கு தோணுது சார். ரவீந்திரா, கிளாரிட்டி. சுத்தி வளைக்கிறது எனக்கு பிடிக்காது. எக்ஸிஎம் டெத் கேஸ்ல சில பெரிய மனுஷங்க சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சார். அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க நீங்க ட்ரை பண்ணா உங்க உயிருக்கே கூட அது ஆபத்தா முடியலாம். இன்னும் தெளிவாவே சொல்றேன் சார், கான்ட்ரவர்சி இல்லாம க்ளோஸ் பண்றது பெட்டர் சார். நம்ம டியூட்டி பார்க்கறது ஹாப்பியா வாழ்றதுக்கே தவிர சாவை வரவேற்கிறதுக்காக இல்லையே சார். காஃபி ஆறிட போகுது, குடி ரவீந்திரா. தேங்க்யூ சார். குடிக்கிற காஃபில இருந்து சாப்பிடுற சாப்பாடு வரைக்கும் எல்லாத்தையும் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வாங்கிக்கிட்டு அதுக்கே துரோகம் செய்வியாடா? அரசாங்கத்துக்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு அயோக்கியனுங்களுக்கு விசுவாசமா இருப்பியா? யூ ஃபூல்! வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? உங்களோட வேலை செய்யற ஆபீசரை எல்லாரும் முன்னாடி அடிக்கிறீங்களே. நீங்க சிபிஐ ஆபீசரா, ஸ்ட்ரீட் ரவுடியா? சிபிஐனா என்னன்னு தெரிஞ்சுதான் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச அர்த்தத்தை சொல்லட்டுமா இல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அர்த்தத்தை சொல்லட்டுமா? வாட் டு யூ மீன்? ஐ மீன் சிபிஐனா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இது செலிபிரிட்டிஸோட காலை பிடிக்கிற உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தெரிஞ்ச மீனிங். சி அப்படின்னா கமிட்மெண்ட் இன் டியூட்டி. பி அப்படின்னா பாண்ட் ஃபார் ட்ரூத். ஐ அப்படின்னா இன்டெகிரிட்டி ஃபார் தி நேஷன். இதுதான் டியூட்டிக்காக உயிரியே கொடுக்க தயாரா இருக்கிற என்ன மாதிரி ஆளுங்களுக்கு தெரிஞ்ச மீனிங். You are crossing your limits. You are talking to your superior, you know? I know with whom I am talking to. யார்கிட்ட பேசுறேன்னு தெரியும், என்ன பேசணும்னு நல்லாவே தெரியும். ஒரு காலத்துல சொசைட்டியை கிளீன் பண்றதுக்கு தான் சிபிஐ. இப்போ செஞ்ச தப்ப கிளீன் பண்றதுக்காக இந்த சிபிஐ இருக்கு. நடுத்தர மக்கள் சம்பாத்தியத்துல இருந்து உண்மையா வரி கட்டுறாங்க. ஆனா பணக்காரங்க நேர்மையா வரி கட்டாம அந்த பணத்தை ஏப்ப விடுறாங்க. ஏமாத்துற பணக்காரங்க கூட சில சமயம் தப்பிச்சிடலாம். ஆனா கஷ்டப்பட்டு உழைச்சி உண்மையா வரி கட்டுற நேர்மையானவங்களை காப்பாத்துறதுக்காக தான் சிபிஐ இருக்கணும். அதுக்கு மாறா பணக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ற இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதால தான் சிபிஐ சீப் ஆயிடுச்சு. bloody dirty bureaucratic politics. ஏய், அந்த உண்மையா வரி கட்டுற நேர்மையானவங்க இருக்காங்கல்ல, அந்த பணம் ஒவ்வொன்றும் ஒரு ரத்தத்துக்கு சமம். அவங்களுக்கு துரோகம் பண்ண நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். உங்க எல்லாரையும் வார்ன் பண்றேன். நான் எடுத்துக்கிட்ட இந்த கேஸ பத்தி எனக்கு ரொம்ப கிளியரா இருக்கு. உண்மையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நேருக்கு நேரா கொண்டு வருவேன். அப்ப என் முன்னாடி நிக்கிறது என்னுடைய சீனியர் ஆபீசரா இல்ல அவருடைய சீனியர் ஆபீசரா நான் பார்க்க மாட்டேன். உண்மைக்கு மட்டும்தான் விசுவாசமா இருப்பேன். ஐம் சாரி சார், என்னால ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சு. ஒரு சின்சியர் ஆபீசர் கிட்ட இந்த கேஸ கொடுத்தோம்னா உங்க கட்சிக்காரங்களுக்கும் எதிர்கட்சிக்காரங்களுக்கும் உங்க மேல சந்தேகம் வராதுன்னு நீங்க தானே சார் சொன்னீங்க. உங்க பிளான் மேல இருக்கிற நம்பிக்கையில நான் இந்த கேஸ போஸ் கிட்ட ஒப்படைச்சேன். ஆனா அவன் உங்களோட அட்வான்ஸா ரியாக்ட் ஆகி இந்த கேஸ ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டான். இதுக்கு பின்னாடி நீங்க தான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு இன்னும் அதிக நேரம் தேவைப்படாது. இனிமே அவனை தடுக்கிறதுக்கு எங்களால முடியாது. நீங்க தான் பாத்துக்கணும். அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ல என்ன இருக்கு? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணேன் சார். எங்க சிபிஐ ஆபீசர்ஸ் பயன்படுத்துற சென்ட்ரல் கமாண்ட் கம்ப்யூட்டர் சர்வர்ல எங்களுக்கே புரியாத அளவுக்கு ஒரு ஃபயர்வால் சிஸ்டம் கிரியேட் பண்ணிருக்கான். ஃபயர்வால் சிஸ்டமா? அது என்ன? ராஜேஷ், குட் மார்னிங் சார். இந்தியா வைட் சிபிஐல செக்யூரிட்டி சிஸ்டம் டிசைன் பண்ற டீம்ல இவங்க ரெண்டு பேரும் ஸ்பெஷலிஸ்ட். என்னையா அந்த நியூசன்ஸ்? நாம நியூசன்ஸ் நினைச்ச விஷயத்தை அவர் நியூஸ் சென்ஸா மாத்திருக்காரு சார். நீ டீடைல் சொல்ல வந்தியா இல்ல போஸ புகழறதுக்காக வந்தியா? சாரி சார். இந்தியால சிபிஐக்கு 6 ஜோனல் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. எங்கன்னா டெல்லி, மும்பை, கொல்கட்டா, சென்னை, பெங்களூர், ஹைதராபாத். இந்த ஜோனல் ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து ஒரு சென்ட்ரல் நெட்வொர்க் சிஸ்டமை கிரியேட் பண்ணியிருக்கோம். இதை வச்சு ஏதாவது கேஸோட சம்பந்தப்பட்ட எந்த பிரான்ச்சோட ஃபைலா இருந்தாலும் வேற பிரான்ச்ல இருக்கவங்க பார்க்க முடியும். உடனே ஏதாவது தேவைப்பட்டா எந்த ஃபைலா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனா போஸ் கிரியேட் பண்ண ஃபைலை டெக்னிக்கலா யாராலையும் பார்க்க முடியாது. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியாது. போஸை தவிர வேற யாராலையும் இதை திறக்கவும் முடியாது சார். சாதாரண மொழியில சொல்லணும்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் செஞ்ச ஃபைலுக்கு கவசமா அதை சுத்தி ஒரு பலமான செவுத்தை கட்டி அந்த செவுத்துக்கு பாதுகாப்பா சுத்தி ஒரு கோட்டையே எழுப்பியிருக்கா சார். இந்த டோட்டல் செக்யூரிட்டி சிஸ்டமா தான் பர்சனல் ஃபயர்வால் சிஸ்டம்னு சொல்லுவாங்க சார். உங்களால எதுவும் செய்ய முடியாதானே? எங்களை மாதிரி ஹேக்கர்ஸ் இந்த ஃபைலை போஸுக்கு தெரியாம ஆக்சஸ் பண்ணாலோ, டேம்பரா இல்ல டிஸ்ட்ராய் பண்ணலாம்னு நினைச்சாலோ, இல்ல அதுக்குள்ள அவரை யாராவது கொண்டுட்டாலோ, இல்ல டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க அவரோட பெர்மிஷன் இல்லாம அவரையே ஓரங்கட்ட நினைச்சா, இல்ல அவரை காணாம போவச்சாலும் நம்மளுக்கு தான் டேஞ்சர் சார். டிபார்ட்மெண்ட் ரூல்ஸ் படி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை சிபிஐ ஆளுங்க சென்ட்ரல் டேட்டா பேஸ் சிஸ்டம்ல போஸ் டெட்டுன்னும்
இல்ல சஸ்பெண்டட்னோ இல்ல மிஸ்ஸிங்னோ இல்ல டெர்மினேட்டடோ என்டர் பண்ண அடுத்த நிமிஷம் இந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் ஃபைல் ஆட்டோமேட்டிக்கா ஆக்சஸ் ஆயிடும் சார். உடனுக்குடனே பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு, சென்ட்ரல் ஹோம் மினிஸ்டருக்கு, கவர்னருக்கு, மீடியாவுக்கு ஒரே செகண்ட்ல போய் சேர்ந்துடும். போஸ் ஒருத்தனால தான் இந்த கேஸை கம்ப்ளீட் பண்ணி ஃபைனல் ரிப்போர்ட்டை கொடுக்க முடியும் சார். ராஜேஷ், ஐல் see you later. ஓகே சார். இது அவனுக்கு அவனே எழுதிக்கிட்ட மரண சாசனமோ இல்ல அவன் நம்மளுக்கு எழுதின மரண ஓலையோ எதுவுமே புரிய மாட்டேங்குது. அவன் எனக்காக போட்டு வச்ச இந்த பத்ம வியூகத்துல திரும்பவும் அவனையே அபிமன்யுவா மாத்திரு.